அன்பர்களே வணக்கம். நாம் இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறது என்னன்னாக்கா, காதல் திருமணம் கைகூட அதுக்கு நம்ம என்ன செய்யணும், அப்படி இல்லைனாக்கா அந்த காதலி கூட நம்ம சேரணும், அந்த காதலன் கூட நம்ம சேரணும், பிரிஞ்சு போன கணவன் கூட நம்ம சேரணும், மனைவி கூட நம்ம சேரணுன்னாக்கா என்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் முழுமையாக சொல்லியிருக்கோம். தயவு செஞ்சு வீடியோவை முழுமையாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு முழுமையாக புரியும். சரிங்களா? இன்னொன்று, நம்மளோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் தினமும் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரிங்களா? இப்போ நம்ம வீடியோ தொகுப்புக்குள்ளே போகலாங்க. இது பண்ண வேண்டிய நாள் என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது முழுக்க பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மோகினி வசியத்தை சார்ந்தது. இது வசிய முறைன்னு சொல்லலாம், அப்படி இல்லைனாக்கா தாந்திரிக முறைன்னு சொல்லலாம். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா வெள்ளிக்கிழமை, சரிங்களா, ஒன்று காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி, அப்படி இல்லைனா மாலை சூரியன் மறைஞ்சதுக்கு பின்னாடி, சரிங்களா, வெள்ளிக்கிழமை நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா, ஒரு குப்பை மேனி தழை இருக்குது பார்த்தீங்களா, செடி, அந்த செடிக்கு மஞ்சள் தண்ணி ஊற்றணும். சரிங்களா? அந்த மஞ்சள் தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, அது பக்கத்தில் இருக்கிற இடத்த எல்லாமே சுற்றி பண்ணிக்கோங்க. சுற்றி பண்ணிக்கின்னு அதுக்கு சாப நிவர்த்தி பண்ணிவிடுங்க. காப்பு கட்டி சாப நிவர்த்தி பண்ணிவிடுங்க. சாப நிவர்த்தி பண்ணிவிட்டு அது என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா ஒரு சிமெண்ட் ஓடாலேயோ இல்லைனாக்கா சின்ன குச்சியாலேயோ அந்த தண்ணி ஊற்றி நோண்டிக்குங்க. அதாவது அந்த வேர் அறாமல் இருக்கிறதுக்கு இரும்பு கம்பியால் நோண்டக்கூடாது. சரிங்களா? இப்போ அதை நோண்டி எடுத்துகிட்டு பின்னாடி என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, ஒரு வாழை இலையை சுற்றி நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுங்க. அந்த வாழை இலை ஏன் சுற்றணும், அந்த சூரிய மறைஞ்ச பின்னாடி ஏன் பண்ணணும் அப்படின்னாக்கா, இந்த குப்பைமேனி செடி மேலே உங்களோட நிழல் படக்கூடாது. சரிங்களா? அதுக்காக தான் இந்த மாதிரியான விஷயத்தை நம்ம சொல்லுது. அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுறீங்க, நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், கடுகு எண்ணெய், சரிங்களா, இது மாதிரி ஒரு 3 வகையான எண்ணெயை அந்த வேர் மேலே தடவி அதே இடத்துல, அதாவது அந்த வாழை இலையிலே நீங்கள் அந்த செடி அந்த வேரை வச்சுக்குங்க. வச்சுக்கின்னு என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ஒரு அவல் பொரி கடலை, பத்தி, சூடம், புரியுதுங்களா, அதையெல்லாம் காட்டிட்டு ஒரு சின்னசாக ஒரு படையில் நீங்கள் எப்படி போடுவீங்க அந்த மாதிரி போட்டுக்குங்க. போட்டுக்குன்னு என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, உங்களோட காதலனோ காதலியோ இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களோட ஃபோட்டோ, சரிங்களா, அவங்களோட ஃபோட்டோவை நீங்கள் அந்த வேர் மேலே வைக்கணும். சரிங்களா? வேர் மேலே வச்சுட்டு திரும்பியும் நீங்கள் இன்னொரு சாம்பிராணியோ இல்லைனாக்கா ஊதுபத்தியோ காட்டணும். காட்டிட்டு இந்த வீடியோவில் நான் கடைசியாக கொடுத்துருக்க மந்திரத்தை 108 முறை ஒரு நாளைக்கு சொல்லணும். இது எத்தனை நாளைக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 21 நாள் சொல்லணும். இந்த 21 நாள் சொன்னீங்கன்னாக்கா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நீங்கள் அவங்களுக்கு மட்டும்தான் கல்யாணம் பண்ணுவீங்க. அவங்க கிட்ட மட்டும்தான் சேருவீங்க, வேறு யார் கூடயும் சேர மாட்டீங்க. சரிங்களா? ஒன்று. இப்போது இது முடிச்சுட்டு பின்னாடி என்ன பண்ணணும் சாமி அப்படின்னீங்கனாக்கா, நீங்கள் ஒரு வில்வ மரம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வில்வ மரத்தில் அந்த அடிப்பகுதி, அதாவது 21வது நாள் முடிஞ்சிட்டு 22வது நாள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, நீங்கள் அந்த வில்வ மரத்துக்கு அடியில் ஒரு சின்ன குழி தோண்டிட்டு இந்த வேரையும் அந்த ஃபோட்டோவோடு எடுத்துகிட்டு போய்ட்டு அந்த வேர் எல்லாத்தையுமே புதைச்சிட்டு வந்துடுங்க. வந்துட்டு பின்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, படையல் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா, ஒன்று நீங்கள் சாப்பிட்ருங்க. அப்படி இல்லை என்னால் சாப்பிட முடியல அப்படின்னீங்கனாக்கா, ஓடுற தண்ணியில் எடுத்துகிட்டு போயிட்டு போட்டுடலாம். சரிங்களா? இப்போ இந்த ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் மந்திரம். நான் ஒரு தடவை சொல்கிறேன். ஓம் க்ளீம் ஸ்டீம் சௌ ஓம் வசிய மோகினி. இந்த பெயருன்ற இடத்துல அவங்க அம்மா பேரையும் பையன் பேர், அம்மா பேர் பொண்ணு பேர், நீங்கள் யாரை வசியம் பண்ணமோ அவங்களோட பேருக்கு சேர்த்து, அதாவது அவங்க அம்மா பேரையும் சேர்த்து எழுதிட்டு வசிய மோகனம் ஆகாசனம் சுவாக இது சொல்லிக்கோங்க. இது சொல்லி முடிச்சுட்டு பின்னாடி என்ன பண்ணுறீங்க, ஒரு நாளைக்கு 108 முறை தான் சொல்லணுமான்னு கேட்டாக்கா 108 முறைலாம் சொல்ல தேவையில்ல. உங்களால் எவ்வளோ முறை சொல்ல முடியுமோ அவ்வளோ முறை சொல்லுங்கள். எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. சரிங்களா? ஓகே. இன்னும் நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் டவுட்டாக இருந்தாக்கா கீழே கமெண்டில் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரீப்ளே கொடுக்குறேன்.